வயநாட். இதை கடைசியா ஒரு 4-5 நாள் வந்து நம்ம இதை பத்தி கேட்டாலோ இல்லைன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் நம்மளுக்குள்ள வந்து ஒரு துயரம், இல்ல வந்து துயரம் கலந்த கலக்கங்கள், இல்ல இந்த வீடியோஸ், அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ், அந்த நிலச்சரிவையோட வீடியோஸ், இல்ல அந்த சைட்ல போற ஆம்புலன்ஸோட வீடியோஸ், இன்னும் சில பல வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த துயரம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கவே தவிர, எஸ், அதாவது வந்து பாலைவனத்திலும் ஒரு புல் பூக்கும், ஒரு சின்ன பூக்கள் பூக்கும், ஒரு சின்ன ஈரம் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தொடர்ந்து கிளீஷேவா இருந்த ஒரு விஷயம். அதாவது வயநாடு அப்படின்றாலே டிசாஸ்டர். நம்ம ஒரு காலத்துல வயநாடு அப்படி கேள்விப்பட்டாலே ஒரு அழகிய ஊரு, ஒரு பயங்கரமான மலைகள், பயங்கரமான, அதாவது டூர் பிளான் அப்படின்னா டக்குன்னு போடலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்த ஊர் வந்து இப்போ பர்டிகுலரா அந்த 3 கிராமங்கள், முண்டக்கை, அப்புறம் வந்து இன்னும் 2 கிராமங்கள் வந்து அழிஞ்சு போற அளவுக்கு முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 539 வீடுகள் பிளஸ் இதுல ஒரு 431, அது மட்டும் இல்லாம ஒரு 60 வீடுகள், மொத்தமா அந்த 3 ஊரை சேர்த்து 1000 வீடுகள், 1010 வீடுகள் இருக்கு. பட் இப்ப இருக்கிறது வந்து வெறும் 60 வீடு. பட் இதெல்லாம் நம்ம பேச போறது இல்ல. இந்த துயரத்துல நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம், இல்ல வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், நம்ம கேட்கிற மக்களுக்கு வந்து அப்பா இது மாதிரி எல்லாம் கூட ஒரு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல். அந்த ஒரு ஃபீலை வந்து விவரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஊர்ல வந்து நம்மளை விட ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு ஊர்ல வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த துயரமான சம்பவத்தை வந்து ஃபர்ஸ்ட் நியூஸா பார்த்தாலும் அங்க நடக்கிற வீடியோஸை பார்க்க வந்து நம்மளுக்கு கலக்கம் ஏற்பட்டு, யாராவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்க மாட்டாங்களா, குழைச்சிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மனிதநேயம் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து யாராவது உயிரோட இருக்க மாட்டாங்களான்னு ஒரு மனிதநேயம், அந்த பிரேயர்ஸ் நடந்துனே இருந்திருக்கு போல இருக்கு. எஸ், ஃபைனலா ஒரு 2 ஊர்களை வந்து கம்ப்ளீட்டா மிலிட்டரி வந்து அலசி ஆராய்ஞ்சு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஊருக்கு, அதாவது வெள்ளமலை அப்படின்ற ஒரு ஊருக்கிட்ட படவேட்டிற்குன்னன் அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட வந்து மிலிட்டரி வந்து ட்ரோன்ஸ், இன்னும் நிறைய ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தேடிட்டு இருக்கும் போது வந்து அங்க இருக்கிற நாய்ங்கள்லாம், அதாவது அவங்க கூட ரெஸ்கியூவர்ஸ் தான். ஏன்னா அங்க இருக்கிற நிறைய பேரோட பிணங்களை வந்து எடுக்கிறதுக்கு கூட ரெஸ்கியூக்கு உதவி இருக்கு அப்படின்னு மிலிட்டரி சொல்றாங்க. சோ அந்த இடத்துல வந்து எதாச்சியா ஏதோ போகும்போது வந்து அங்க இருக்கிற ஒரு மிலிட்டரி பர்சன் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து இந்த வீடு வந்து முற்றிலுமா வந்து இன்னும் வந்து மூழ்கல, சோ இங்க வந்து யாராவது உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து இது நடந்து 4 நாட்கள் ஆகுது. கம்ப்ளீட்டா 4 நாள் பாத்தீங்கன்னா 48 96 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. 96 மணி நேரம் தண்ணி சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியுமானா முடியும். தைரியம் நம்பிக்கை மட்டும்தான் அவங்கள வாழ வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 4 பேரு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வந்து 4 நாட்கள் எப்படி கழிச்சிருப்பாங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால. மழை, மண் சரிவு, இதெல்லாம் தாண்டி அழுகுரல்கள், வெளியில வர முடியாத ஒரு அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி 4 நாள் வந்து தன்னோட குடும்பத்துக்காக நம்ம இருந்தாகணும்ன்ற தைரியம் வந்து இந்த உலகத்துல இப்போ நடக்கிற எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் ஈடே ஆக முடியாது அப்படின்ற அளவுக்கு உணர்த்தி இருக்கு. எஸ், நான் சொன்ன மாதிரி வந்து பாலைவனத்துல பூக்கக்கூடிய ஒரு சின்ன ஈரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பூ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு இவ்வளவு பெரிய துயரமான விஷயத்துல அந்த மாதிரி ஒரு 4 பேர் வந்து தைரியமா நின்று 4 நாள் வந்து அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி கடைசியா ரெஸ்கியூ பண்ண மிலிட்டரிக்கும் சரி, அந்த 4 நாட்கள் தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்த அந்த 4 பேரும் சரி, அந்த பேர் கூட சொல்லுவாங்க, ஜெனி, ஆப்ரஹாம், ஜோமன் அண்ட் கிறிஸ்டி, இவங்க 4 பேருக்கும் வந்து தமிழ்நாடு மக்கள் சார்பா ஒரு மிகப்பெரிய, எப்படி சொல்றது, நீங்க திரும்பி வரணும், கம்பேக் ஸ்ட்ராங்கர், எங்களோட பிரேயர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதை தவிர்த்து இது ஒரு பக்கம் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உணர்ச்சியை தூண்டக்கூடிய நிகழ்வுகள், அதாவது நம்ம ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னும் போது ஒரு நல்லது நடக்கும்போது அப்பதான் அந்த நல்லதோட அருமை புரியும் அப்படின்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. பட் இப்பதான் ஒன்னொன்னா வெளியில வருது. ஏன்னா அங்க இருக்கிற நியூஸ் மீடியாவா இருக்கட்டும், இன்டர்நெட்டா இருக்கட்டும், எல்லாமே லேட்டு. அது ஒரு குறுகிய பாதை அப்படின்றதுனால அங்க யாருமே ரீச் பண்ண முடியல. அப்படி வந்து இன்னொரு நிகழ்வும் நடந்திருக்கு அந்த இடத்துல, ரொம்ப சூப்பரான நிகழ்வு கூட சொல்லலாம். இதை கேட்கும்போது கூட இல்ல இது உண்மை அப்படின்ற அளவுக்கு நம்மள நினைக்க வைக்கிறதுக்கு கூட இல்ல, உண்மையா இருக்குமா இருக்காதா, சரி உண்மையா இருந்தா சூப்பர்ல அப்படின்ற மாதிரி. ஒரு உயிரினம், ஜீவராசி அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பாசம்ன்றது ரொம்ப காமனான விஷயம். அந்த மாதிரிதான் வந்து அப்படி வயநாட்டுல வந்து ஒரு இடத்துல வந்து நிலச்சரிவு, இந்த நீர்லாம் வந்து வேகமா அடிச்சுட்டு வரும்போது தன்னுடைய 2 பேத்திகளை கூட்டுட்டு ஒரு மூதாட்டி, அதாவது வந்து அவங்களோட பாட்டி, அந்த பேத்திகளோட பாட்டி வந்து அங்க இருக்கிற ஒரு ஆறை கடந்து ஒரு காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து பயங்கர, ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கு, பயங்கர பிரச்சனையா இருக்கு.
அப்படி இருக்கும்போது எப்படி காட்டுல என்ன ஏது வரும்னே நம்மளுக்கு தெரியாது. பட் உயிரை காப்பாத்திக்காக தன்னோட பேத்திங்களை கூட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அந்த இடத்துல ஒரு 3 கொம்பை யானை வந்திருக்கு. அப்படி கொம்பை யானை வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாரு மனுஷங்க இருந்தாலும் சப்போஸ் அதுக்கு வந்து இடையூறா இருந்தாதான். முக்கியமான குறிப்புகள், கொம்பை யானை வந்து பார்த்த உடனே யாரையும் வந்து கொல்லாது. அது மட்டும் இல்லாம யாரையும் அடிக்கணும்னு தோணாது. அதுக்கு தேவை இருந்து அதை யாராவது வெறுப்பேற்றினா மட்டும்தான் கொம்பை யானைகள் பிரச்சனை பண்ணும். சோ இந்த இடத்துல வந்து காட்டு வழியில நாம எத்தனை ஊரோட காடை அழிச்சிருக்கோம், யானை போற வழியை அழிச்சிருக்கோம். ஆனா ஒரு மனுஷனாகிய நாம வந்து ஒரு உதவின்ற கேட்கும் போது அந்த பாட்டி ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த வீடியோல வந்து நான் வந்து வேர்க்குனே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இதுக்கு மேல்பட்டு எனக்கு போராடுறதுக்கு இடமும் இல்ல. நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு கண்ணீர் மல்க அந்த யானை கிட்ட பேசியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து அந்த யானைக்கு எப்படி புரிஞ்சுது, இல்ல உண்மையாலுமே வந்து மனிதர்களோட உணர்வை வந்து அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதா அந்த யானை அப்படின்ற அளவுக்கு எல்லாம் தெரியல. பட் ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த யானையும் வந்து கண் கலங்கி இருக்கு, அழுது இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொன்ன ஒரு சில வரிகளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ்லாம் கூட நிறைய போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அவங்கள வந்து காலையில வரைக்கும், அதாவது மிலிட்டரி ரெஸ்கியூ வர வரைக்கும் வந்து அதே இடத்துல நின்று பாதுகாத்திருக்கு அப்படின்றது இன்னும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். இந்த மாதிரி வந்து இந்த கேரளா வயநாடு துயரத்துல இந்த மாதிரி 2 நெகிழ்ச்சியான சம்பவங்கள் 4 பேர் 4 நாள் கழிச்சு உயிரோட எடுத்திருக்காங்க. அதே சமயம் வந்து பிடிச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து யானைகள் கூட வந்து ஒரு இயற்கையோட பேரிடர் நடந்தாலும் மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு நன்மையா இருக்காங்க. சோ வந்து இயற்கை ஜீவராசி அப்படின்றது இந்த உலகத்திற்கு எல்லாருக்குமே பொதுவா படைக்கப்பட்டது. அதை வந்து மனிதர்களாகிய நாம வந்து முழுசா எடுத்து நாம மட்டும் அனுபவிக்க கூடாது அப்படின்றது இந்த ஒரு பர்டிகுலர் டிசாஸ்டர் மூலியமா தெரியுது. ஸோ எனக்கு பர்சனலா புரிஞ்சுது. உங்களுக்கு வந்து இந்த 2 நிகழ்வுகளை பத்தி என்ன கருத்து இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இது விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.